பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஸ்பெஷல் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம். எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு அளிங்கோ. இன்னைக்கு அம்பாளுடைய சௌபாகியத்திலிருந்த மஞ்சளை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இந்த மஞ்சள் அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப பிரீதி. முதல் விஷயம், சௌபாகியத்தில் ஒரு முக்கியமான பொருள். முதல்ல என்ன சொன்னார்? சௌபாகியத்தில் மாங்கல்யத்தை கொண்டு வந்தார். அந்த மாங்கல்யத்துக்கு அப்புறம் இந்த குங்குமம், அடுத்ததாக இந்த மஞ்சளை கொண்டு எடுத்துறார் சுவாமி. என்ன அப்படின்னா, இந்த மஞ்சளுக்கு மகத்துவங்கள் அதிகம். கல்யாணத்துல எடுத்த உடனே மங்கள ஸ்நானம் பண்ண சொல்லுவா. இந்த மங்கள ஸ்நானம் பண்ணும்போது என்ன சொல்றா அப்படின்னா, காலையில நீங்க பார்த்தீங்கன்னா பையனுக்கும் பொண்ணுக்கும் மங்கள ஸ்நானம் கல்யாணத்தன்னைக்கு காலையில பண்ணும்போது அந்த பொண்ணு கையில சொல்லுவா தாயார், நிறைய மஞ்சளை பூச்சினுவான்னு சொல்லுவா. சரீரத்துல நல்ல மஞ்சள்லாம் பூச்சின்னு வந்து பொம்நாட்டுகள் வந்து அன்னைக்கு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுப்பா. என்ன எப்படி இருக்கும் அந்த மஞ்சள் அப்படின்னா, இந்த அதிசுகந்த கஸ்தூரி திலக. கிருஷ்ண பரமாத்மாவுக்கு என்ன பண்ணுவான்னா கஸ்தூரி திலகம் வச்சுப்பா. பார்த்தீங்களா? அது என்ன தெரியுமா இருக்கும்? வாசனையா இருக்குமா, அதி சுகந்தம். அதே போல இங்க மஞ்சள் அந்த குழந்தை தேய்ச்சிக்கும் பொழுது கஸ்தூரி மஞ்சள், சாதாரண மஞ்சள் இல்லை, கஸ்தூரி மஞ்சளுக்கு அவ்வளோ வாசனை உண்டு. அதனால தான் கஸ்தூரி மஞ்சள் பொடியை நீங்கள் உடம்புல தேய்ச்சல்னா அவ்வளோ வாசனை அடிக்கும். அங்கே எதுக்காக அந்த வாசனை வருது அப்படின்னா, அவளுடைய திருமங்கல தானம் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்னிகாதானத்தில் எல்லாம் பண்ணி கொடுக்கும்போது இவளை அந்த வேதம் என்ன சொல்கிறதுன்னா, அந்த பொண்ணை வந்து அம்பாலா பாவிச்சுடுறா, மகாலட்சுமியா. அப்போ மகாலட்சுமியா பாவிக்கும் போது அவள் எப்படி இருக்கணும்? அந்த மகாலட்சுமியா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் அதிசுகத்தமா இருக்கக்கூடிய இந்த மஞ்சளை தடவிக்கிறார். மஞ்சளுக்கு ஒரு பெரிய மகிமை. அடுத்ததாக இந்த மஞ்சள் குங்குமம்னு சேர்ந்து சேர்ந்து சொல்றோம் பார்த்தீங்களா? இந்த திருமங்கல்ய தாரணம் பண்றதுக்கு நாணமா இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த கயிறு. அந்த கயத்துல என்ன பண்றா பார்த்தீங்களா? மஞ்சளை தடவுறான். இந்த மஞ்சள் குங்குமத்துக்கு மேல பொக்கிஷமா அந்த நாணமா இருக்கக்கூடிய அந்த கயிற்றுல ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. பொம்மநாட்டிக்கு அழகே எங்க திருமணம் மகாலட்சுமி முதல்ல உட்காந்து நிற்கிறா. இந்த திருமங்கல்ய சரடுல அந்த மஞ்சளை பூச்சின்னு டெய்லி பளிச்சுன்னு இருக்குமா. அழுக்கு படியக்கூடாது, வெள்ளையாகக்கூடாது. எல்லாரும் திருமங்கல்யத்துக்கு டெய்லி மஞ்சள் தடவணும். அந்த மஞ்சள் என்ன அப்படின்னா, அந்த சௌபாகியத்தில் இருக்கக்கூடிய எல்லா சௌபாகியத்திலும் மகாலட்சுமி உட்கார்றா. அந்த மகாலட்சுமி பீடாசனமாக மாங்கல்ய தான, அந்த மாங்கல்ய தேவிக்கு பெரிய நாணமாக இருக்கக்கூடிய அந்த கயத்துக்கு அந்த கஸ்தூரி மஞ்சளை தடவறதுனால அம்பாளுடைய ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு. அதனால இந்த கயருக்கு சக்தி ஜாஸ்தி. இந்த மஞ்சள் குங்குமம் இப்ப எங்க வந்து நிக்குது பார்த்தீங்களா? மகிமை. அடுத்ததாக பெருமா கோயில எல்லா ஆலயத்திலும் மஞ்சள் உண்டு சார். இப்ப பிள்ளையார் கூட மஞ்சள் அபிஷேகம் பண்ணிடுவோம். ஏன்? பெருமா கோயில பார்த்தீங்கன்னா மஞ்சள் உண்டு. அந்த மஞ்சளை கொடுப்பா, அந்த சாத்தி எல்லாருமே நெத்தியில் எட்டுப்பா. இங்க பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் அம்பாள் சுவாமிக்கெல்லாம் மஞ்சள் அபிஷேகம் பண்றான். சில ஊர்ல புருஷாவா இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கெல்லாம் மஞ்சள் பண்ண மாட்டான். மஞ்சள் அபிஷேகம் உண்டு. என்ன எதுக்காக அந்த கொண்டு வந்து நிறுத்துறோம் அப்படின்னா, சர்வரோக நிவாரணம். மஞ்சளை போல எந்த ஒரு வியாதியை நிவர்த்தி பண்ணக்கூடிய மருந்து எதுலையும் கிடையாது. ஆத்துல நீங்க சாம்பார் சமைக்கிறல்ல, மஞ்சள் பொடி போடாம அதுக்கு ஒரு கலர் கொடுக்கக்கூடியது, அழகை கொடுக்கக்கூடியது மஞ்சள் பொடி. சமையல்லையும் அங்க வந்து அம்பாள் நிற்கிறான். நீங்க பிள்ளையார பூஜை பண்ண போற ஆத்துல முதல்ல மங்களகாரியம் நடத்த போறோம் அப்படின்னா முதல்ல என்ன சொல்றா? ஹரித்ராபிம்ப கணபதி. முதல் கணபதி அவர் தான். ஹரித்ராபிம்ப கணபதி. மூலம், ரூபம், அரூபம் எல்லாமே சேர்ந்த அந்த ஹரித்ராபிம்பம் பிடிச்ச உடனே
பிச்சைதாத்தமா இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், கோவில்ல கும்பாபிஷமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஹரித்ராபிண்ட கணபதி. ஹரித்ரன்னா அந்த மஞ்சளுக்கு அவ்வளவு மகிமை. பிள்ளையார் மஞ்சள் வந்து உட்கார்ந்துருக்காரு, மங்களகரமா கொடுக்கக்கூடிய விஷயத்தை. ஆனால் தான் அந்த மஞ்சளுக்கு மகத்துவம் அதிகம். அடுத்ததாக இந்த மஞ்சள் என்ன பண்றோம் அப்படின்னா, சரீரத்தில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆத்துமா. அந்த காலத்துல மஞ்சளை வச்சு தடவுவா, மஞ்சளை வச்சு கட்டுவா. காலில் ஒரு புண்ணு வந்துட்டுனா மஞ்சளை கனல்ல இது பண்ணி மாவோட சேர்த்து கட்டுவாளாம். அந்த காலத்துல மஞ்சளுக்கு அவ்வளோ மகிமை. அடுத்ததாக இந்த மஞ்சளுடைய பொடியை பத்தி எல்லாம் பேசி வந்திருந்தோம். மஞ்சள் கிழங்கு, இந்த சௌபாகியத்துல மஞ்சள் கிழங்கு ரொம்ப முக்கியம். இந்த ரட்சாபந்தனம் பண்ணும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, காப்பு கட்டும் போது சில ஆலயங்கள்ல சில முறைகள், சில வம்சத்தினர்கள் கையில காப்பு கட்டும் போது கஸ்தூரி மஞ்சள், நீட்டு மஞ்சள், விரலி மஞ்சளை வச்சு காப்பு கட்டுறான். கோவில்ல காப்பு கட்டும் போது மாரியம்மனுக்கு இந்த விரலி மஞ்சளை வச்சு நமக்கு காப்பு கட்டுறான். ஏன் சார் அந்த இடத்துல மஞ்சளை கட்டணும் அப்படின்னா, அந்த மஞ்சளுக்கு இந்த நாடி இருக்கு பார்த்தீங்களா, கையில கட்டுறா பார்த்தீங்களா, அந்த நாடிக்கு சக்தி கொடுக்கிறதாம். அவன் எதிர்க்காத எந்த ஒரு விஷயத்துக்காக அங்க சங்கல்பம் பண்ணி அந்த நாடியில கட்டிக்கிறானோ, அந்த அம்பாள் அங்க சத்தியஸ்வரூபமாக அதை விட்டு அவன் வெளியில போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த மஞ்சள் காரணம், கயிறு காரணம் இல்லை. அம்பாள் ஒரு ரூபமா வந்து சௌபாகியத்தில் அது ஒரு ரூபம். அடுத்ததாக அந்த காலத்துல சொன்ன இல்லையா, அம்பாளுக்கு என்ன சொல்றா, திருமங்கலத்தை விட மஞ்ச கிழங்க வச்சு கட்டிக்கிறான். இதுக்காகன்னா அது ஒரு அம்பாளுடைய சுரூபம், மகாலட்சுமிய சுரூபம். அதனால இந்த மஞ்ச கிழங்கு, மஞ்சள் இதெல்லாம் ஆத்துல நம்ம டெய்லி சௌபாகிய மகாலட்சுமியை நம்ம உடம்புல அணிஞ்சிட்டோம்னா நம்மளுடைய சரீரத்துல வியாதிகள்லாம் நிவர்த்தி ஆகி, இதில் என்ன பெரிய பலம் என்னன்னா, நம்ம எவ்வளோக்குள்ள திருமங்கலத்துல மஞ்சளை தடவி எல்லாம் பண்றோமோ நம்ம ஆத்துக்காருக்கு ஆயுள் அபிவிருத்தி. ஒன்றும் இந்த மஞ்சள் சரீரத்துல பட 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 ரோக நிவாரணம். அடுத்ததாக மஞ்சள் ஆத்துல எப்போதுமே நம்ம இந்த சுவாமிக்கெல்லாம் மஞ்சள் அக்ஷதை, சோபனா அக்ஷதை பண்றோம். எல்லாமே இந்த மஞ்சள் இல்லாம இல்லை சார். ஆகவே எல்லாரும் இந்த மஞ்சளுடைய மகத்துவத்தை புரிஞ்சுட்டு அதே போல வாழ்க்கையில நடத்துங்கோ. கோவில்ல அபிஷேகத்துக்கெல்லாம் தாராளமா நல்ல மஞ்சள் பொடியா வாங்கி கொடுங்கோ. கஸ்தூரி மஞ்சள் பொடி 1 கிலோ வாங்கி கொடுங்கோ. தாராளமா மஞ்சளும் குங்குமமும் வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள் கோவில்ல. நீ கோவில்ல பாருங்க, விபூதி, சந்தனம், குங்குமம். ஏன் அப்படின்னா அதிகமா அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவா சுவாமிக்கு. சிவங்கோயில பண்ணா விபூதி அபிஷேகம் நடந்துட்டே இருக்கும். இந்த விபூதி மஞ்சள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால எல்லாரும் கோவிலுக்கெல்லாம் போனேன்னா மஞ்சள் பொடியெல்லாம் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. மாசத்துக்கு ஒரு கோவிலுக்கு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிக்கணும், ஏதான ஒரு கோயில தர்மம் பண்ணணும். மஞ்சள் அபிஷேக பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, இதெல்லாம் நீங்க நம்ம சுவாமிக்கு அங்க அபிஷேகம் ஆக 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 நம்ம பாட்டுல வம்ச விருத்திகள்லாம் அவ்வளோ லட்சணமா இருக்கும். எப்படி இருக்கும்? தசரத மகாராஜ் எப்படி ராமச்சந்திரன் பிறந்தாரோ அதே போல வம்சங்கள் லட்சணமா இருக்கும். இந்த மஞ்சள் பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி, சுவாமிக்கு அபிஷேக திரவியங்கள்லாம் வாங்கி கொடுத்தா அவ்வளோ விசேஷம். அதுல இந்த மஞ்சள் பொடி ரொம்ப மகத்துவம், அம்பாளுக்கு எல்லா சுவாமிக்கும் மகத்துவம். அதனால எல்லாரும் இந்த மஞ்சளை சௌபாகிய மகாலட்சுமி எல்லாரும் வழிபட்டு எல்லாமல்ல அம்பாள் நமக்கு எல்லா அனுகிரகமும் தருமாறு பிரார்த்தனும். மங்களம் கோஷலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுராஜ சார்வபூமாய மங்களம்.